वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। निगमकल्पतरोर्कलितं फलं सुखमुखादमृतं तत् अमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणललिता श्रीविशाखान्वितां च श्रीरूपं साग्रजातं सहगणललिता सखगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमामो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। थैंक यू माताजी। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामि तम्। ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்ததுல ஏதாவது ஞாபகம் இருக்கா? பாயிண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதாவது ஞாபகம், மறதி, அறிவு முதலானவை கிருஷ்ணரிடமிருந்தே நமக்கு வருகின்றன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஆனா அவர்தான் நம்மளுடைய இதயத்தில் இருக்கிறார். 15.15 சர்வஸ்ய சாகம். ஓகே, அப்புறம் வேற என்ன பாயிண்ட் பார்த்தோம்? பகவான் கிளம்பும் போது அவங்க ஓடி அவங்க பகவான் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறதுனால அவரு இது பண்ணாங்க. பிரார்த்தனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாண்டு புத்திரர்கள் இவங்க எல்லாருமே குரு வம்சத்தை சேர்ந்தவங்க தான். எஸ், எல்லாருமே குரு வம்சத்தை சேர்ந்தவங்க தான். திருதராஷ்டிரர் தான் பிரிச்சு பேசினார், அது பார்த்தோம். அப்புறம் கிருஷ்ணர் சர்வ சொல்லுங்க மாதாஜி. நாம எந்த தேவைக்கும் எந்த தேவையிடமும் கேட்க தேவையில்லை, பகவானிடம் கேட்டாலே போறோம். சூப்பர். அதுவும் இல்ல, பகவான் எந்த குறையும் சொல்லக்கூடாது. எனக்கு கஷ்டம், இதனால வருது கஷ்டம், அதனால வருது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அததான் ரொம்ப பேர் சொல்றாங்க மாதாஜி. அது நான் கும்பிடுறதுனால ஒண்ணுமே நடக்கல, நான் திருப்பதி போயிட்டு வந்தேன் சொல்ற அறிவால் பரமனை அறிவது சாத்தியமில்லை. அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. பகவான் நமக்கு எல்லாம் கொடுத்து நம்மளை பராமரிச்சு நம்ம கர்மத்துக்கு நம்ம அனுபவிக்காம அப்புறம் அதை கூட என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனால பகவானை குறை சொல்றதை முதல்ல நாம நிறுத்தணும். வெரி குட் பாயிண்ட் பாத்துஜி. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பதம் அதாவது இப்ப வைஷ்ணவ பக்தர் மற்ற பக்தர்கள் யாராக்கா ஒரு அதிகமான ஒரு இது பண்ணும் பொழுது, நன்மை அதிகமா இருக்கும்போது அதுல மனசுல பொறாமப்படக்கூடாது. மற்ற பக்தர்கள், தூய பக்தர்கள் நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் துன்பம் இருக்கும் பொழுது, ஒருத்தர் பக்தர் வைஷ்ணவ பக்தர் துன்பம் இருக்கும்போது அதையும் இது பண்ணி
அவங்களுக்கு வந்துருத்தேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கூட இது பண்ணணும் இல்லையா? அதை இப்போ என்ன பண்றது? அதை சொன்னீங்களே ஒரு பாயிண்ட். சந்தோஷப்படக்கூடாது. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஸோ ஒரு பாயிண்ட்டை வந்து கிளாரிஃபை பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அது நமக்காக எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் வந்து நமக்காக எடுத்துக்கணும். இப்போ மற்றவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது, நமக்காக எடுத்துக்கணும். நான் வந்து யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படி எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தப்பான எண்ணங்கள் போய் நமக்கு நல்ல குணங்கள் வந்து வரும். ஸோ தேங்க்யூ பிரபு, வெரி நைஸ் பாயிண்ட். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 8 குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். குந்தி மகாராணி இது வரைக்கும் 2 பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. குந்தி உவாச்ச நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பஹீரவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூடத்ருஷா நடோ நாட்டிதரோ யதா. இந்த 2 பிரார்த்தனையை சொல்லியிருக்காங்க. எடுத்தோடனே பகவானுக்கு அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பிரார்த்தனை பதம் 20. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதனார்த்தம் கதம் பஷ்யமேஹி ஸ்திரீயஹ. இங்கே வந்து தன்னுடைய நிலைமையை ரொம்ப தாழ்த்தி சொல்லிக்கிறாங்க குந்தி மகாராணி. ஓகே, ஸ்லோகத்தை யாராவது படிங்க, 3 பேர் படிங்க. படிக்கிறேன். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோகவிதானார்த்தம் கதம் பஸ்யேமஹி ஸ்திரியஹ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹம்சானாம் பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தி யோகா விதானார்த்தம் கதம் பஸ்யேம சத்ரியக. கதம் பஷ்யேம ஹி ஸ்திரியக. ஹி ஸ்திரியக, சாரி மாதாஜி. ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பஸ்யேம ஹி ஸ்திரியக. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ததா பரமஹம்சானாம் முனீனாமலமாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த ஸ்லோகத்தில் குந்தி மகாராணி தன்னுடைய நிலைமையை ரொம்ப தாழ்த்தி பேசிக்கிறாங்க. கதம் பஷ்யமேஹி ஸ்திரியக, நான் ஒரு ஸ்திரீ, நான் ஒரு பெண், என்னால் எப்படி உங்களை புரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் யாரு? ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம், யார் வந்து பரமஹம்சர்களோ, யார் வந்து அமலாத்மனர்களாக இருக்கிறவங்களோ, அதாவது எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்களால தானே உங்களை புரிஞ்சுக்க முடியும். நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறது? பக்தி யோகா, பக்தி யோகத்தில் சிறந்து இருக்கிறவங்க தானே உங்களை புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு சாதாரண பெண், என்னால் எப்படி உங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெண்ணா குந்தி மகாராணி எவ்வளவு ஒரு சாஸ்திர ஞானம், பக்தியில் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஆழ்ந்து இருக்காங்க. அதனால தானே இவ்வளோ அருமையான பிரார்த்தனைகள் அவங்க வந்து செலுத்துகிறாங்க இல்லையா? மொழிபெயர்ப்பு. ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்து அறிந்ததால் தூய்மை பெற்று முன்னேறியுள்ள ஆன்மீகங்கள் மற்றும் மன கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருது செய்வதற்காக தாங்களே வந்து அவதரிக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது பெண்களான எங்களால் எப்படி உங்களை பூரணமாக அழிய முடியும்? அவங்களுக்கெல்லாம் தான் நீங்க இதை கொடுக்குறீங்க இல்லைங்களா? அப்போ நாங்க சாதாரண வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், என் குழந்தைங்க, குடும்பம் அப்படி இருக்கேனா, என்னால எப்படி உங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி சொல்றாங்க. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மிகச்சிறந்த தத்துவ கற்பனையாளர்களாலும் பகவானை நெருங்க முடியாது. பரம சத்தியமான பரமபுருஷ பகவான் மிகச்சிறந்த தத்துவவாதியினுடைய சிந்தனா சக்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்று உபனிஷதங்களில் கூறப்பட்டுள்ளது. உயர்ந்த கல்வியாலோ மிகச்சிறந்த மூளையாலோ அவரை அறிய முடியாது. அவரது கருணையை பெற்றிருப்பவரால் மட்டுமே அவரை அறிய முடியும். மற்றவர்கள் பல்லாண்டு காலமாக அவரை பற்றிய சிந்தனையில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களால் அவரை அறிய முடியாது. ஒன்றும் அறியாத பெண்ணை போல் பாவனை செய்யும் குந்தி தேவியால் இதே உண்மை உறுதி செய்யப்படுகிறது. பொதுவாக பெண்களால் தத்துவவாதிகளைப் போல் கற்பனை செய்ய முடியாது. ஆனால் ஒரு விதத்தில் அவர்கள் பகவானின் ஆசியை பெற்றவர்கள் ஆவர். ஏனெனில் பகவானின் உயர்விலும் அவரது உயர்ந்த சக்தியிலும் அவர்களுக்கு உடனே நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. இதனால் அவர்களால் பகவானை மனப்பூர்வமாக வணங்க முடிகிறது.
பகவான் மிகவும் கருணையுள்ளவர் என்பதால் அவர் சிறந்த தத்துவவாதிகளுக்கு விசேஷ அன்பு காட்டுவதோடு நின்று விடுவதில்லை. மனதின் நோக்கத்தை அவர் அறிவார். இக்காரணத்தினால்தான் எந்த சமய நிகழ்ச்சிகளிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மத பிரிவிலும் ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. பகவானின் அதிகாரத்தை ஏற்பதெனும் எளிமையான சுபாவம் மனப்பூர்வ மற்ற சமய பற்றை விட அதிக நற்பயனை அளிக்கக்கூடியதாகும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம குரூப்லேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பெண்களாக தான் இருக்கோம் நம்ம, இல்லையா? மோஸ்ட்லி எல்லாரும் பெண்களாக தான் இருக்கோம். ஆண்கள் மிக குறைவு. இதுவும் ஒரு விதத்தில் ஏன்னா ஒரு லேடிஸ் பேசும்போது நிறைய பேருக்கு அந்த ஒரு சுபாவம் இருக்கும். இவங்க பேசும்போது நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிற சுபாவம் இருக்கும். அது நமக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு பெண்களுக்கு பிரச்சாரம் செய்கிறதுல நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கும். நமக்கு எந்த விதமான இதுவும் நமக்கு கிடையாது. அதே சமயத்தில் ஆண்கள் வந்தாலும் நம்ம அதை மறுக்கிறதும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம சொல்கிறோம். இங்கே பிரபா சொல்கிற பெண்கள் ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பாக்கியசாலிகள். ஏன்னா ஆண்களை போல ரொம்ப தத்துவமாலாம் கற்பனை பண்ணி அவங்களாம் சிந்திக்க மாட்டாங்க. எளிமையாக பகவானை ஏற்றுக்குவாங்க. எல்லா சமய நிகழ்ச்சிகள்லையும் சரி பார்த்தோம் அப்படின்னா ஆண்களை விட பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா பிரபா உலகம் முழுக்க பயணம் செய்கிறார். உலகம் முழுக்க இருக்கிற நிகழ்வுகளை இங்கே நமக்கு சுட்டி காட்டுறார். ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்கள் ஈஸியாக அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு. அதே சமயத்தில் பெண்கள் தவறான நம்பிக்கைக்கும் ஆளாகக்கூடாது. நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மையான பகவான் மேலே இருக்கணும், பகவத் பக்தர்கள் மேலே இருக்கணும், ஆச்சாரியர்கள் மேலே இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் நம்பி பெண்கள் மோசம் போகிறதும் உண்டு. ஏன்னா நிறைய கேஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? போலியான சாமியார்கள், போலியான பகவான்கள்கிட்ட மாட்டி பெண்கள் தான் சீரழிகிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் அதுலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஸ்லோகம். கண்டிப்பாக இந்த ஸ்லோகம் எனக்கு ஸ்லோகமே வராது, என்னால் மனப்பாடமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். வெறும் பகவானுடைய திருநாமங்கள் மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக எல்லாரும் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. ரொம்ப எளிமையான ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. யார் படிக்கிறீங்க? கோபகுமாராய கோவிந்தாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. தேங்க்யூ பிரபு. நான் இந்த ஸ்லோகத்தை என் பேரனுக்கு ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தேன். இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் 2 ஸ்லோகமும், ஏன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் ரைம்ஸ் இந்த மாதிரி தானே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ அப்படி சொல்லி கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டான். ஒரே நாளில் கற்றுக்கிட்டான். 3 இயர்ஸ் தான் ஆகுது, அப்படி கற்றுக்கிட்டான். ஸோ
சொல்லுங்க மாதாஜி. சொன்னது இன்னொரு தடவை சொல்லிக்காமீங்க மாதாஜி. ஒரு முறை சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாய, ஓகேவா, புள்ளங்குழல் வச்சிருக்கிறார். வாசுதேவாய, எங்கும் நிறைந்திருக்கிறார். வாசுதேவாய. அப்புறம் தேவகி நந்தனாயச்ச, தேவகியோட குழந்தையா இருக்கார். நந்தகோப, நந்தகோபர் ஆண்மகன் இல்லையா, நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்க, ஹரே கிருஷ்ணா, ஈஸியா அவங்க வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ல அப்படித்தானே ரைம்ஸ் எல்லாம் அப்படித்தானே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் நம்ம வந்து பகவத்கீதா ஸ்லோகாஸ்லாம் இப்படி சொல்லி கொடுக்க கூடாது? ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஓகே, நம்ம இப்போ பொருளுரைக்கு மொழிபெயர்ப்புக்கு போகலாம். எனவே வசுதேவரின் புதல்வரும் தேவகியின் இன்பமும் நந்தருக்கும் பிருந்தாவனத்தின் மற்ற இடையர்களுக்கும் செல்வனும் மேலும் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் அளிப்போருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்றாங்க. கிருஷ்ணாய, வசுதேவரின் புதல்வரான கிருஷ்ணர். வாசுதேவாய, வசுதேவரின் புதல்வரான கிருஷ்ணர். தேவகி நந்தனாயச்ச, தேவகியினுடைய தேவகிக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், தேவகியுடைய மைந்தன். நந்தகோப குமாராய, அதே சமயத்துல விருந்தாவனத்துல இருக்கிற நந்தகோபருக்கும் அவர் வந்து குழந்தையா இருக்கார். கோவிந்தாய, கோவிந்தன் அப்படின்னா பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். நமோ நமக, அவருக்கு நான் என்னுடைய மரியாதை கலந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. குருளுரை ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். இவ்வாறாக எவ்வித பௌதீக சொத்தினாலும் அணுகப்பட முடியாதவரான பகவான் அவரது விசேஷ கருணையை அவரது தூய பக்தர்களுக்கு காட்டவும், அசுர இயல்பு கொண்டவர்களின் எழுச்சியை ஒடுக்குவதற்காகவும் அவரது எல்லையற்ற அசாதாரணமான கருணையால் அவரது சுய வடிவுடன் பூமியில் தோன்றுகிறார். குந்தி மகாராணி முக்கியமாக மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் மேலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை அல்லது அவதாரத்தை வணங்குகிறார். ஏனெனில் இக்குறிப்பிட்ட அவதாரத்தில் அவர் மிகவும் அணுகத்தக்கவராக இருக்கிறார். ராமாவதாரத்தில் அவரது குழந்தை பருவத்திலிருந்தே அவர் ஒரு அரசரின் மகன். அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் ஒரு அரசரின் மகனாக தோன்றிய போதிலும் அவர் தோன்றிய உடனேயே அவரது நிஜமான தாய் தந்தையரின் மகாராஜா வசுதேவர் மற்றும் மகாராணி தேவகி பாதுகாப்பை விட்டு பிருந்தாவனத்தில் உள்ள யசோதா தேவியின் மடிக்கு சென்று விட்டார். ஒரு சாதாரண இடைச்சிறுவனின் பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காகவே அவர் அங்கு சென்றார். அவரது பிள்ளை பிராயத்து லீலைகளை கொண்ட அப்புண்ணிய பூமியான விரஜபூமி புனிதமான பூமியாகும். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ ராமரை விட கருணை மிகுந்தவர் ஆவார். அவர் குந்தியின் சகோதரரான வசுதேவரிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் பேரன்பு கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் வசுதேவருக்கும் தேவிக்கும் மகனாக பிறந்திருக்கவில்லை எனில் அவரை தனது மருமான் என்று அழைக்கவோ பெற்றோர் பாசத்தில் அவருடன் உறவு கொண்டாடவோ குந்தி மகாராணிக்கு சாத்தியமாகி இருக்காது. ஆனால் நந்தரும் யசோதையும் அதிக பாக்கியசாலிகள் ஆவர். ஏனெனில் கிருஷ்ணரின் மற்ற எல்லா லீலைகளையும் விட அதிக கவர்ச்சியுடையதான அவரது பிள்ளை பிராயத்து லீலைகளை அவர்களால் சுவைத்து அனுபவிக்க முடிந்தது. பிரஜபூமியில் அவர் நிகழ்த்திய பிள்ளை பிராயத்து லீலைகளுக்கு இணையான வேறு லீலைகள் கிடையாது. அந்த லீலைகள் சிந்தாமணி தாமம் என்று பிரம்ம சம்ஹிதையில் விவரிக்கப்படும் சுயமான கிருஷ்ணலோகத்தில் உள்ள அவரது நித்தியமான லீலைகளின் மாதிரிகள் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது எல்லா தெய்வீகமான பரிவாரங்களுடன் பிரஜபூமிக்கு வந்தார். எனவே பிரஜவாசிகளுக்கு இணையான அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதி செய்தார். முக்கியமாக பகவானின் திருப்திக்காக அனைத்தையும் தியாகம் செய்த இடையர்குள்ள பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். நந்தர் யசோதையுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளும் இடையர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளும் முக்கியமாக இடைச்சிறுவர்களுடனும் பசுக்களுடனும் அவர் நிகழ்த்திய லீலைகளுமே அவர் கோவிந்தன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தன. கோவிந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிராமணர்களிடமும் பசுக்களிடமும் அதிக விருப்பம் கொண்டவர் ஆவர். அதாவது பிராமண பண்பாடு மற்றும் பசு பராமரிப்பு ஆகிய இவ்விரு விஷயங்களையே மனிதனின் முன்னேற்றம் சார்ந்துள்ளது என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. இவ்விரண்டும் இல்லாத இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க பிரபுபாதர் கிருஷ்ணருடைய அந்த பிருந்தாவன லீலைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு சொல்றார். பிருந்தாவனத்து லீலைகள் மாதிரி இனிமையான லீலைகள் எங்கேயுமே கிடையாது. ஈவன் ராமர் கூட ஒரு சத்திரிய வம்சத்துல அவர் வந்து வந்தார்.
வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு குழந்தை பருவ லீலைகள் எல்லாம் ரொம்ப கிடையாது. நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது. ராமர் என்னென்ன லீலைகள் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிடையாது. இருக்கு ராமாயணத்துல, பட் ரொம்ப கிடையாது. குருகுலம் போனார், குருகுலத்தை போய் படிச்சார், வந்தார், அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். ஆனா கிருஷ்ணர் பூரண புருஷோத்தமர். ம், எல்லா விதமான லீலைகளையும் பகவான் பண்றார். அவருடைய குழந்தை பருவத்து லீலைகள் ரொம்ப 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 இனிமையானது. ஒரு சமயத்துல யசோதா ராணி மற்ற தாய் ஸ்தானத்துல இருக்கிற கோபியர்கள் எல்லாம் அந்த நந்த பவனத்துல மேல மொட்டை மாடி மாதிரி இருக்கிற இடத்துல இருக்காங்களாம். அந்த சமயத்துல கிருஷ்ணர் தவழ்ந்துட்டு இருக்கிறாராம், தவழ்ற கிருஷ்ணரா இருக்கிறாராம். அப்படி அவர் அந்த தாய்மார்களுடைய பாதங்கள் இடுக்கல வந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்கிறாராம். அப்போ திடீர்னு மேல பாக்குற கிருஷ்ணர் குழந்தை. அப்ப பார்த்த உடனே அந்த நிலா தெரியுது. அந்த நிலாவை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோபியர்கள்ட்ட போய் அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு, எனக்கு அந்த நிலா வேணும் அப்படின்னு. குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரல, ஆனா நிலாவை காட்டி அழறாராம். அப்போ இந்த கோபி நினைச்சாங்களாம், ஓஹோஹோஹோ, குழந்தைக்கு பசி வந்துடுது போல இருக்கு, அதனால அந்த வெள்ளையா அதை பார்த்தோன்னா பால் ஞாபகம் வந்து குழந்தை அழறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே யசோதையை சொல்லிட்டு, நீ தான் பொழுதனைக்கும் கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்கல, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு பால் கொடுக்குறாங்களாம், வெண்ணெய் கொடுக்குறாங்களாம், எல்லாம் கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்களாம். ஆனால் எதுவுமே கிருஷ்ணன் எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாராம். அப்புறம் ஒரு கோபி பார்த்து சொன்னாங்களா, இல்லை இல்லை, இந்த குழந்தை பசிக்கெல்லாம் அழற மாதிரி தெரியல, அந்த நிலாவை கேட்டு அழறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், அது நிலா கிடையாது, அது வந்து ஒரு அன்னம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த குழந்தை இன்னும் நிறைய ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். அப்போ எனக்கு அது கண்டிப்பா வேணும், பாருங்க வேகமா போயிட்டே இருக்கு, எனக்கு அது கண்டிப்பா வேணும் அப்படின்னு அழுதாராம். அப்போ இன்னொரு கோபி சொன்னாங்களாம், இல்ல இல்ல, அது வந்து அன்னம் கிடையாது, அது நிலா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க சொன்னாராம், அப்போ நிலான்னா எனக்கு அது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாராம். யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியல. அப்போ உடனே யசோதை சொன்னாங்களாம், இந்த குழந்தைய எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு சொன்னாங்களாம், கிருஷ்ணா, அது நிலாவும் கிடையாது, கானான்னு கூப்பிடுவாங்க, கானா, அது நிலாவும் கிடையாது, அது வந்து அன்னமும் கிடையாது, அது வெண்ணெய் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உடனே கிருஷ்ணன் சொன்னாரா, வெண்ணெய்னா எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு. அப்போ யசோதா சொன்னாங்களாம், இல்ல இல்ல, அந்த வெண்ணெய் நம்ம சாப்பிட முடியாது, அதுல பாத்தியா கருப்பு கருப்பா தெரியுது பார், அதெல்லாம் விஷம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த குழந்தைக்கு ரொம்ப பயம் வந்துட்டான். விஷமா? அப்படின்னா என்ன அப்படின்னு. உனக்கு தெரியாதா அது விஷம்? நான் வந்து சில சமயத்துல சொல்லுவேன் இல்லையா, இதெல்லாம் வந்து விஷம், அதெல்லாம் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி விஷம் அதுல இருக்கு, அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, அம்மா அப்படின்னா அந்த விஷம் நம்ம வீட்டுல வந்து நீ வெண்டையெல்லாம் கடையிறியே, இந்த தயிர்லாம் கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறியே, நிறைய கோபிஸ் அதெல்லாம் பண்றாங்களே, அதுலயும் வருமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, அதுல எல்லாம் வராது, அது அங்கதான் இருக்கு அப்படின்னு. அந்த விஷம் எப்படி அங்க போச்சு? நீ நேத்து எனக்கு ஒரு கதை சொன்னியே, பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ விஷம் வந்ததுன்னு சொன்னியே, அந்த விஷம் அந்த நிலால போச்சா, அந்த அந்த வெண்ணெயில போச்சா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். உடனே யசோதாமாய் வந்து, ஆமா ஆமா, அந்த விஷம் அதுல போச்சு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு அந்த நிலா வேணும் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. மறந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, டைவர்ட் பண்ணிட்டாங்க. யசோதா டைவர்ட் பண்ணி திரும்ப பார்க்கடல் இல்லையே சொன்ன உடனே கேட்டுக்கிட்டே கிருஷ்ணர் தூங்கிட்டாராம். ஸோ பகவான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா பிருந்தாவனத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு சின்ன குழந்தை எப்படி அந்த அம்மா கூட அந்த அன்பு பரிமாற்றம் எப்படி பண்ணுமோ அது அப்படியே பண்றார் கிருஷ்ணர். தான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. பிருந்தாவனவாசிகளுக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னா, இருந்தா இருந்துட்டு போட்டோம், நாங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் ரெண்டு விதமா இருக்கார். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்றார் கிருஷ்ணர், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தெக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். 4வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் அப்படின்னு சொல்றார். பகவானுடைய பிறப்பு, அவருடைய செயல்கள் எல்லாம் திவ்யமானது. யார் ஒருத்தர் பகவானுடைய இந்த செயல்கள், பகவானுடைய பிறப்பு இதெல்லாம் திவ்யமானது அப்படின்னு உண்மையிலே புரிஞ்சுக்கிறாங்களோ, தத்வதஹ உண்மையா யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. தெக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா அப்படிங்கிற. தெக்த்வா தேகம் அப்படின்னா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் புனர்ஜென்மம் கிடையாது அர்ஜுனா
அப்படின்னு சொல்றார். ஸோ பகவானுடைய பிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பகவான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கிறார். ஆனா எப்படி பிறக்கிறார் அப்படின்னா வாசுதேவரா பிறக்கிறார். வாசுதேவ கிருஷ்ணரா அவங்களுக்கு பிறக்கிறார். அதே சமயத்துல யசோதைக்கும் நந்த மகாராஜருக்கும் அந்த விருந்தாவனத்துல பகவான் யசோதநந்தனா பிறக்கிறார். 2 இடத்துலயும் கிருஷ்ணர் வந்து பிறக்கிறார். அப்போ இங்க வசுதேவ கிருஷ்ணர் வந்து என்ன பண்றார், வாசுதேவருடைய கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னாக்க பிறந்த உடனேயே தன்னுடைய விஷ்ணு ரூபத்தை காட்டுறார். விஷ்ணு ரூபத்தை காட்டி வசுதேவர்கிட்ட தன்னை கொண்டு போய் கோகுலத்துல விடும்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றார். ஸோ அவர் பிறக்கும் போது அந்த சிறை காவலர்கள் எல்லாம் அப்படியே மயங்கிடுறாங்க. அந்த சங்கிலி எல்லாம் தானாவே அறுபட்டு போகுது. இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னா பகவான் விஷ்ணு 4 கரங்களோட காட்சி கொடுத்து இதெல்லாம் பண்ணி தன்னை வந்து கொண்டு போய் அங்க விட சொல்றார். ஆனா யசோதைய கிருஷ்ணர் இதெல்லாம் தெரியாது. யசோதா கிருஷ்ணருக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. யசோதா கிருஷ்ணர் ரொம்ப சாதாரண குழந்தை. எங்கேயாவது இடி இடிச்சா கூட பயந்து ஓடி வந்து யசோதாவுடைய காலை கட்டிக்கிட்டு அம்மா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ற குழந்தை. ஸோ பாகவதம் 10வது காண்டத்துல நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப பார்க்கலாம். இந்த கிருஷ்ணரும் அந்த கிருஷ்ணரும் என்ன ஆயிடுறாங்க, ஒன்னாயிடுறாங்க. நந்த மகாராஜர் கொண்டு போய், அதாவது வசுதேவர் கொண்டு போய் விடும்போது 2 கிருஷ்ணரும் ஒன்னாயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி வெண்ணை திருடி சாப்பிட்றது, இந்த காரியெல்லாம் பண்றது யாரு அப்படின்னா யசோதாவோட குழந்தை. ஆனா அதே சமயத்துல அரக்கர்களை வதம் பண்றது இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற வசுதேவ கிருஷ்ணர். ஸோ பகவத்கீதையிலேயே பல இடங்கள்ல கிருஷ்ணர் விஷ்ணுவா பேசுறார், பல இடங்கள்ல கிருஷ்ணரா பேசுறார், பல இடங்கள்ல சிவபெருமானா பேசுறார். இந்த மாதிரி பகவத்கீதையுடைய ஸ்லோகங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி. நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது பகவான் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பகவானுடைய ஒவ்வொரு அவதாரங்களா இருந்து பகவான் சில ஸ்லோகங்களை பேசுறார். ஸோ அதனால பக்தர்களை பத்தி பேசும்போது சததம் கீர்த்த எந்தோ மாம், அப்புறம் மகாத்மானஸ்து மாம் பார்த்த, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பகவான் வந்து கிருஷ்ணரா பேசுறார். ஸோ படைப்பு பத்தி பேசும்போது அவர் வந்து வசுதேவர், அந்த அந்த வாசுதேவ கிருஷ்ணரா பேசுறார். ஸோ இது மாதிரி பகவான் பல்வேறு அந்த தன்னுடைய அந்த குழந்தை ரூபத்திலே அவர் வந்து தன்னுடைய பல்வேறு அதிசயங்களை செய்து காட்டுறார். அதனால 2 பேருக்கும் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிறார். அதே சமயத்துல யசோதாக்கும் அங்க குழந்தையா அவர் பிறந்திருக்கார். பட் யசோதாவால தன் பக்கத்துல இருக்கிற குழந்தைய பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்க வந்து அந்த கான்ஷியஸ் இல்லை, அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஸோ பெண் குழந்தை பிறக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைய கூட அவங்க பார்க்கல, பெண் குழந்தைய கூட அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் இந்த குழந்தைய கொண்டு கூட்டோன்னே 2 கிருஷ்ணனும் ஒன்னாயிடுறாங்க. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்க, தயவு செய்து இந்த குரூப்ல பிரபுபாதருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தவிர வேறு எதையும் போஸ்ட் பண்ணாதீங்க. சேஸ்டா இருங்க. பிரபுபாதர் மட்டும்தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, வேற யாரும் கிடையாது. எதுக்காக நம்ம யாரையோட பேச்சையாவது கேட்கணும்? எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. எதுக்காக தேவையில்லாதெல்லாம் போஸ்ட் பண்ணணும்? டோன்ட் பி கெட் டைவர்டட். எவ்வளோ பொக்கிஷம் இருக்கு பாகவதத்துல. பிரபுபாதருடைய ஒரு லைனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம பிறவியில நம்ம வந்து சக்சஸ் ஆயிடுவோம். தயவு செய்து டைவர்ட் ஆகாதீங்க. அது ரொம்ப ஹம்பிளா கேட்டுக்கிறேன். தயவு செய்து டைவர்ட் ஆகாது. எனக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னாக்க இட் வில் டேக் டைம். ஸோ இன்னைக்கு கூட வந்து ஹிந்து பேப்பர்லேருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் போடாதீங்க, தேவையே கிடையாது நமக்கு. சாரி மாதாஜி, பை மிஸ்டேக் தென். ஓகே, அதை நீங்க டெலிட் பண்ணிடுங்க, போடவே போடாதீங்க. பிரபுபாதருடைய ஒரு பர்போட்லேருந்து இந்த பர்போட்ல பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, அப்படி போடுங்க. நம்ம ஆல்ரெடி டைவர்ட்டடா இருக்கோம். திங்க், நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. அங்கே கேட்குறோம், இங்கே கேட்குறோம், அவர் சொல்றது கேட்குறோம், இவர் சொல்றது கேட்குறோம். பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்ம கிட்ட கிடையாது. யார் நம்மளை சாண்ட் பண்ண வச்சா? யார் நம்மளை ஏகாதசி விரதம் இருக்க வச்சா? யார் நமக்கு பாகவதம் கொடுத்தா? யார் நமக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்தா? பிரபுபாதர் தானே. ஒரு ஆச்சாரியர்னா ஆச்சாரிய விசுவாசம் இருக்கணும். ஆச்சாரிய விசுவாசம் இருந்தால் ஒழிய பகவானை நம்மளால அடைய முடியாது. எல்லாரும் பகவானை பத்தி தான் பேசுறாங்க, பட் ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன கலங்கம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா பிரபுபாதர் எந்த கலங்கமும் இல்லாதவர், தூய்மையான கிருஷ்ண பக்தர் யாருன்னா பிரபுபாதர் தான். அதுக்கு ஒரே அத்தாட்சி என்ன அப்படின்னா, அவரால் இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்திக்கு மாற்ற முடிஞ்சது.
சைனால இருக்கிறவங்க என்னென்னமோ சாப்பிடுவாங்க, அவங்க பூச்சியெல்லாம் கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க. அவங்க வெங்காயம், பூண்டு, காஃபி, டீ இந்த மாதிரி எதுவும் இல்லாம சுத்தமா சத்துவ குணத்துல அவங்க பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடுறாங்க. எப்படி முடியும்? யாரால முடியும்? யார் செய்ய முடியும் இத? ஸோ பகவத்கீதை, அதாவது அதுவும் இல்லாம நான் எதுக்காக வந்து மற்றவங்களோட இதை போடாதீங்கன்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்ட்ரெச் ஃபெய்த் வராம இருந்திருக்கலாம். ஆனா பிரபுபாதர் நமக்கு இந்த பாகவதத்தை எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு எப்படி இந்த பாகவதத்தை பார்த்தாரோ அவருடைய மனோபீஷ்டத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த பொருளுரையில கூட பிரபுபா என்ன சொல்றார்? சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்றார். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இல்லாம கிருஷ்ண பக்திங்கிறது கலியுகத்துல சாத்தியமே கிடையாது. கலியுகத்தினுடைய கருணாமூர்த்தியான அவதாரம் யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு. அவருடைய கருணை இல்லாம கிருஷ்ண பக்தி சாத்தியமே கிடையாது. மற்றவங்க எல்லாம் பாகவதத்தை கதை மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இங்க உட்காண்டிருந்தார், அங்க போனார். அது மாதிரி எனக்கும் பேச தெரியும். ஆனா நான் பேச மாட்டேன். எனக்கும் அந்த மாதிரி பேச தெரியும். பேச தெரியாதுன்னா நினைக்காதீங்க. எனக்கும் அந்த மாதிரி பேச தெரியும். நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். பட் எப்போ நான் பிரபுபாதருடைய நூல்களை படிக்க ஆரம்பிச்சேனோ, எப்போ நான் திருந்தினேனோ, என்னை யார் திருத்தினாங்களோ அந்த ஆச்சாரியனுக்கு நான் வந்து நன்றியோட இருக்க வேண்டாமா? இது என்னுடைய கடமை. அதனால யார் என்கிட்ட கேட்குறாங்களோ அவங்க கிட்ட நான் இதை வந்து வலியுறுத்தி சொல்லுவேன். நீங்க பிரபுபாதரை தவிர வேற எதையாவது நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்க முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்படும். கண்டிப்பா முன்னேற்றம் அப்படிங்கிறது வரவே வராது. அந்த அந்த என்ன பகவத்கீதையில பகவான் சொல்றார், வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாகா ஹெனந்தாஷ்ச புத்தயோ அவ்வவசாயினாம். பல கிளைகளை கொண்ட புத்தி, பல கிளைகளை கொண்ட புத்தினால அந்த வியவசா ஆத்மிகா புத்தி வராது அப்படிங்கிற. எத்தனை கஷ்டப்பட்டு பிரபுபாதர் இந்த பொருள்கள் நமக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? அவருக்கு வந்து எந்த வசதியும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, இருக்கிற இடம் கிடையாது, துணிமணி கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரிண்ட் பண்றதுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது. அதை பத்திலாம் அவர் கவலைப்படவே இல்லை. உலகத்துக்கே எழுதுறாரு பாருங்க, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்க முடியுமா, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு கிருஷ்ணா, எனக்கு வந்து சாப்பாடு இல்லை, எனக்கு வந்து கட்டிக்கிறதுக்கு ஒரு வேஷ்டி கூட இல்லை, அது மாதிரிலாம் எங்கேயாவது நம்ம பார்க்குறோமா? இந்த புக்கெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு பிரபுபாதர் பட்ட அந்த துன்பங்களை நினைச்சோம் அப்படின்னாக்க நம்ம ஜாலியாக இன்னைக்கு உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கோம். பட் பிரபுபாதர் அந்த மாதிரிலாம் இந்த புஸ்தகங்களை கொண்டு வரல. இதை இப்போ இஸ்கான்லாம் வரல. அப்போ இந்த பொருளுரையெல்லாம் எழுதும்போது இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. பிரபுபாதர் தனியாக சிப்பிவாடா அப்படிங்கிற இடத்துல உட்காந்து இதை எழுதுறார். டெல்லியில் சிப்பிவாடா கோவில் இருக்கு. ஒரே ஒரு குண்டு பல்பு தான் இருக்குமா, கத்திரிக்காய் பல்பு. அந்த பல்பில் உட்காந்து பிரபுபாதர் எழுதுறார். அதே மாதிரி ராதா தாமோதர் கோவிலில் இன்னைக்கும் பிரபுபாதர் தங்கியிருந்த அறையை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க விருந்தாவனில். அந்த அறை பார்த்தோன்னா சும்மா ஒரு நடப்பாதை மாதிரி தான் இருக்கும். அந்த சின்ன பாதை மாதிரி தான் இருக்கும். எய்த்தாப்புல ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதுக்கு பிரபுபாதர் அந்த உட்கார்ந்துருக்கிறதுக்கு நேரம் ஒரு ஜன்னல் இருக்கும். அங்கேருந்து ரூப கோஸ்வாமியுடைய அந்த சமாதியை பார்க்குறார். அந்த சமாதியை பார்த்து ராத்திரிலாம் அழுதுகிட்டே இருப்பாராம் பிரபுபாதர். ரூப கோஸ்வாமியுடைய சமாதிக்கு போய் அதை பெருக்கி ராத்திரிலாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாராம். எப்படி என்னுடைய குரு மகாராஜர் சொன்ன இந்த சேவையை நான் நிறைவேற்ற போறேன், உங்களுடைய கருணை வேணும் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமிகிட்ட அழுவாராம். ஒரு பக்தர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி யார் அழறாங்க ராத்திரி நேரத்தில் அப்படின்னு சத்தம் கேட்குதே அப்படின்னு வந்து பார்க்கும்போது அபய் பாபு அங்கே அழுதுட்டு இருப்பார். நாங்கள் எத்தனையோ தடவை அந்த காட்சியை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் சாந்திப்பூர்னு இருக்கு. சாந்திப்பூரில் அத்வைத்த பவன், அத்வைத்த ஆச்சாரியாருடைய இல்லம் இருக்கு. அத்வைத்த ஆச்சாரியாருடைய இல்லத்துக்கு போய் அங்கே நிறைய தடவை பிரபுபாதர் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கார். என்னுடைய ஆன்மீக குருவுடைய கட்டளையை நான் நிறைவேற்றணும், இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளில் ஆங்கிலத்தில் போய் பிரச்சாரம் செய்யணும், எல்லாம் தயாராக இருக்கு, புஸ்தகங்கள் இருக்கு, நான் இருக்கேன், ஆனால் எனக்கு போகிறதுக்கு உண்டான வசதிகள் எதுவும் கிடையாது. அப்பப்பா பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு படித்தோம் அப்படின்னாக்க கொஞ்சமாவது நமக்கு அவர் மேலே அந்த பக்தி வரும். ஸோ எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார் பாருங்க இந்த பொருளுரை. யசோதையுடைய அந்த மடிக்கு போய் தான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், எல்லா லீலைகளையும் பண்ணார். யசோதைக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிது. கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் யசோதைக்கு கிடைச்சிது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இந்த ஸ்லோகமும் என் பேரனுக்கு நான் வந்து ஒரு ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துருக்கேன்.
நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸோ இந்த ஸ்லோகமும் படிக்கலாம். தயவுசெய்து ஒருத்தர் படிக்கும்போது இன்னொருத்தர் கூட கூட படிக்காதீங்க. ஒவ்வொருத்தரா படிங்க. உங்களுடைய ஆர்வம் புரியுது. இருந்தாலும் ஒவ்வொருத்தரா படிச்சீங்கன்னா கேட்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கவா? படிங்க படிங்க. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் படிங்க. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நம பங்கஜநாபாய நமக பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. தேங்க்யூ மாஜாரி. தேங்க்யூ. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. அங்கிரினா பாதங்கள். ஸோ இது மாதிரி ஒரு ஆக்ஷனோட நான் உனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். மாதாஜி இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி, நாங்க கவனிச்சுக்கிறோம். கவனிச்சோம், இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப சிம்பிள். நம பங்கஜ நம நமஸ்காரம் பண்றோம். நம பங்கஜ நாபாய. நாபி, நாபினா நம்முடைய நாபாய நம பங்கஜமாலினே. பங்கஜ மாலை அணிந்திருக்கார். நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. அங்கிரேனா கால்களை காட்ட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே தாமரையை போன்ற நாபியையும் எப்பொழுதும் தாமரை பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் தாமரையை போர் குளிர்ந்த பார்வை உடையவரும் தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஸோ பகவானுடைய அங்கங்கள் எல்லாமே தாமரையோடு ஒப்பிடப்படுது. பங்க அப்படின்னாக்கா சேரு. ஸோ அந்த சேத்துல தான் தாமரை வருது. ஆனாலும் தாமரைக்கு அத்தனை உயர்வு. அந்த சேத்துல இருந்து தாமரை வந்தா கூட பகவானுடைய அங்கங்கள் எல்லாமே தாமரையோட ஒப்பிடப்பட்டு தான் எப்பவுமே புகழப்படுது. ஸோ இது ஒன்றும் பகவானுக்கு ஒன்றும் ஒரு பெரிய புகழாரம்லாம் கிடையாது. ஆனா பகவான் அதை என்ன பண்றார், அன்போட ஏத்துக்கிறார். பக்தர்கள் தன்னை வந்து அந்த மாதிரி புகழும் போது பகவான் ஏத்துக்கிறார். இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பகவான் என்ன பண்றார், அதாவது குந்தி மகாராணி வந்து நேரடியா, ஏன்னா முதல்ல பகவானை எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்க பாதங்கள்ல தான் தரிசனம் பண்ணணும். ஆனா குந்தி மகாராணி அத்தையாச்சே. ஸோ பகவான் சங்கடப்படுவார் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்களாம், முதல்ல நாபியை பத்தி சொல்றாங்களாம். நம்ம பங்கஜ நாபாய அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் கடைசியில தான் பங்கஜ அங்கிரயே. அங்கிரயேன்னா பாதங்கள். ஜாங்கிரின்னு படிக்கக்கூடாது. அங்கிரயே, பங்கஜ அங்கிரயே அப்படின்னு படிக்கணும். அங்கிரேனா பாதங்கள். பாதங்கள்ல பகவானுடைய பாதங்கள்ல தாமரை சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பொருளுரை. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்தா சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இவை பரமபுருஷ பகவானின் தெய்வீகமான உடலில் பொறிக்கப்பட்டுள்ள குறிப்பான அடையாளங்களாகும். இந்த அடையாளங்கள் மற்றெல்லா உடல்களில் இருந்தும் பகவானின் உடலை வேறுபடுத்தி காட்டுகின்றன. இவை அனைத்தும் பகவானுடைய உடலின் விசேஷமான அங்கங்களாகும். பகவான் நம்மை போன்ற ஒருவராக காணப்படக்கூடும். ஆனால் அவரது உடலின் விசேஷமான அம்சங்களினால் அவர் எப்பொழுதும் முற்றிலும் வேறானவராகவே இருக்கிறார். ஸ்ரீமதி குந்தி தேவி தான் ஒரு பெண் என்பதால் பகவானை காணும் தகுதி தனக்கில்லை என்று கூறிக்கொள்கிறாள். பரம புருஷ பகவானின் தெய்வீகமான நாமம், புகழ், இயல்புகள், உருவங்கள் முதலியவைகளை பற்றிய உன்னத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுள்ள அறிவை பெண்கள்
அறிவை பெண்கள், சூத்திரர்கள், தொழிலாளி பிரிவினர் மற்றும் விஜ பந்துக்கள் அல்லது 3 உயர்ந்த பிரிவினரின் இழிவடைந்த வம்சத்தினர் ஆகியோர் பெற்றிருக்கவில்லை என்பதாலேயே அவள் அப்படி கூறினாள். பகவானின் தெய்வீக விஷயங்களை பற்றி அறியும் தகுதி அற்றவர்களான இத்தகைய மக்களால் அவரை அர்ச்சனை விக்கிரகமாக காண முடியும். வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு ஆதரவு காட்டுவதற்காகவே அவர் அர்ச்சா விக்கிரகமாக ஜட உலகில் அவதரிக்கிறார். மேற்குறிப்பிட்ட பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் விஜ பந்துக்கள் ஆகியோரும் வீழ்ந்த ஆத்மாக்களுள் அடங்குவர். வீழ்ந்த ஆத்மாக்களால் ஜடத்திற்கு அப்பால் உள்ள எதையுமே காண முடியாது. எனவே பகவான் மனமிறங்கி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் கற்போதக சாயி விஷ்ணுவாகவே பிரவேசிக்கிறார். இவ்வாறாக கற்போதக சாயி விஷ்ணுவின் தாமரை போன்ற நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர்ந்து அதன் மேலுள்ள தாமரை பூவில் பிரபஞ்சத்தின் முதல் ஜீவராசியான பிரம்மா பிறக்கிறார். இதனால்தான் பகவான் பங்கஜ நாபி என்று அழைக்கப்படுகிறார். பங்கஜ நாபியை கொண்டவரான பகவான் அர்ச்சா விக்கிரகங்களை, அவரது தெய்வீக உருவங்களை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வுருவங்கள் வேறுபட்ட பொருட்களால் ஆனவையாகும். அவை மனதிலுள்ள ஓர் உருவம், மரத்தால் செய்யப்பட்ட உருவம், மண்ணாலான உருவம், உலோகத்தாலான உருவம், ரத்தினத்தினாலான உருவம், வர்ணத்தினாலான உருவம் மற்றும் மணலில் வரையப்பட்ட ஓர் உருவம் முதலானவையாகும். பகவானின் இத்தகைய உருவங்கள் அனைத்தும் எப்பொழுதும் தாமரைப்பூ மாலைகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. மேலும் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுள்ள பக்தர் அற்றவர்களின் தீவிரமான கவனத்தை ஈர்ப்பதற்காக கோயிலில் சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும். தியானம் செய்பவர்கள் மனத்திற்குள்ளேயே ஓர் உருவத்தை வழிபடுகின்றனர். ஆகவே பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் விஜ பந்துக்கள் ஆகியோர் வழிபாடு செய்யப்படும் கோயிலுக்கு சென்று வருவார்களானால் அவர்களுக்கும் பகவான் கருணை காட்டுகிறார். இவ்வாறு கோயிலுக்கு செல்பவர்கள் அறிவற்ற சிலர் கூறுவது போல் சிலைகளை வணங்குபவர்கள் அல்ல. குருமதி மாந்தர்களுக்கு உதவுவதற்காகவே மிகச் சிறந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் எல்லா இடங்களிலும் வழிபாட்டிற்குரிய இத்தகைய ஆலயங்களை நிறுவியுள்ளனர். மேலும் சூத்திரர்களும் பெண்களும் அல்லது இன்னும் தாழ்ந்த பிரிவை சேர்ந்தவர்களும் கீழான இந்நிலையில் இருக்கும் வேளையில் ஆலய வழிபாட்டிற்கும் மேல்நிலைக்கு சென்று விட்டதாக தங்களை காட்டிக்கொள்ளக் கூடாது. பகவானை தரிசிக்கும் பொழுது முதலில் அவரது தாமரை பாதங்களையும், பிறகு தொடைகளையும், பின் இடுப்பு, மார்பு மற்றும் முகம் ஆகியவற்றையும் காண வேண்டும். பகவானின் தாமரை பாதங்களை காணும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் முகத்தை காண முயலக்கூடாது. ஸ்ரீமதி குந்தி தேவி பகவானுக்கு அத்தை என்பதால் அவரது தாமரை பாதங்களில் இருந்து அவரை தரிசிக்கவில்லை. ஏனெனில் பகவான் வெட்கப்படக்கூடும். இதனால் பகவானுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக அவரது தாமரை பாதங்களுக்கு மேலிருந்து குந்தி தேவி அவரை தரிசிக்க துவங்கினாள். அதாவது பகவானின் இடுப்பிலிருந்து படிப்படியாக அவரது முகத்திற்கு சென்று பிறகு அவரது தாமரை பாதங்களுக்கு சென்றார். மொத்தத்தில் அதில் உள்ள அனைத்துமே சரியாகத்தான் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கும் போது நான் நிறுத்து போயிட்டேன் மாதாஜி. உள் வாங்கி உணர்ந்து படிச்சதுனால எனக்கு கண்ணுல எல்லாம் ஜலமா இருக்கு மாதாஜி. அறிவோல். அருமையான ஒரு பொருளுரை பாருங்க. பிரபுபாதர் எப்படி குந்தி மகாராணியுடைய அந்த மனநிலை, மனோபாவம் எப்படி இருந்திருக்கும், பகவானை வழிபடும் போது குந்தியுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கணும், பகவானை கோவில்ல போய் நம்ம எப்படி தரிசனம் பண்ணணும், எதுக்காக இத்தனை ஆலயங்கள் கட்டி வச்சிருக்காங்க. எல்லா ஆலயங்கள்லயும் பகவான் ஒவ்வொரு விதமான ரூபத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ எப்பவுமே நம்ம மனம் அப்படிங்கிறது ஒரே சஞ்சலமா இருக்கு. கோவிலுக்கு போகும்போதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய தாமரை பாதங்கள்லேருந்து ஆரம்பிச்சு அவரை அப்படியே படிப்படியா தரிசனம் பண்ணி மனசுல அந்த உருவத்தை நிறுத்தி நம்ம என்ன பண்ணணும், நாம ஜபம் சொல்லும் போது நம்ம நாமத்துல கவனம் செலுத்தணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாமத்தை நம்ம நல்லா தெளிவா கேட்டு நாம ஜபத்தை பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பகவானுக்கு நேரம் நம்ம எப்பெல்லாம் சமைக்கிறோமோ அப்பெல்லாம் கண்டிப்பா அவருக்கு அன்போட நிவேதனம் செய்யணும். ஸோ இதெல்லாம் பண்ணாம எப்படி நமக்கு பகவான் மேல அன்பு வரும் இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஸோ இந்த அடையாளங்கள் பகவானுடைய உடலை மற்ற உடல்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனையில எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னார்னாக்க, எங்க
உன்னுடைய பாதத்தை கொஞ்சம் காட்டு, உன் காலை காட்டு, என்ன இருக்கும்? ஒரே அழுக்கு தான் இருக்கும். எங்கேருந்து தாமரை பொறிக்கப்பட்டிருக்கும்? தாமரை சின்னம் எங்கேருந்து இருக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க? பகவான் சொல்லிக்கிறாங்க. அவங்கள வணங்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து தலைமுறையா வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏமாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பகவான் சூது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்கள ஏமாத்துறாரு பகவான். அந்த மாதிரி அவங்க ஏமாந்து தான் போவாங்க. ஆனா யாருக்கு உண்மையான ஆச்சாரியர்கள்ட்ட வரத்துக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்க என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்து போகக்கூடாது. ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு ஆச்சாரியார் கிடைச்சிட்டார் அப்படின்னாக்க அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆச்சாரியார் மேல நம்ம ரொம்ப விசுவாசமா இருக்கணும். இவ்வளோ அழகா பிரபுபாதர் வந்து நமக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறார். எல்லாரும் ஒண்ணுதான், யாரை வேணா கும்பிட்டுக்கோங்க அப்படிலாம் சொல்றாரா? கிடையவே கிடையாது. இந்த அடையாளங்கள் பகவானின் உடலை மற்றவர்களுடைய உடலிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. அப்போ நீ கடவுள் அப்படின்னா உங்ககிட்ட அந்த அடையாளங்கள் இருக்கணுமே. எங்கப்பா அடையாளம்? யாராவது கேட்க முடியுமா? போய் கேட்டிருக்காங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனோநிலையில இருக்காங்க. அங்க போனா நமக்கு நடக்குது அப்படின்னு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. சோ பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள்ல செய்யப்படலாம் அப்படிங்கிறதையும் பிரபுபாத நமக்கு அத்தாரிட்டேட்டிவா கொடுக்குறாங்க. மரத்தினால செய்யப்படலாம். மனசுல கூட பகவானுடைய உருவத்தை ஒருத்தர் நினைக்கலாம். மரத்தினால செய்யலாம், மண்ணால செய்யலாம், உலோகத்தால செய்யலாம். ரத்தினங்கள், வர்ணம் அப்படின்னா ஓவியம். ஓவியத்தினால பகவானுடைய உருவத்தை நம்ம வந்து வரையலாம், மணல்ல வரையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பகவானுடைய உருவத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. என்ன ஒரு விக்கிரக வடிவத்திலேயோ இல்ல நம்ம வந்து போட்டோவாவோ எப்படி வச்சிருந்தாலும் சரி, அது வந்து அங்கீகரிக்கப்பட்டது. கோவில்ல இருக்கிற பகவானுடைய அந்த விக்கிரகத்தை நம்ம வந்து போட்டோவா ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டுல வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அதே மாதிரி மண்ணால கூட நம்ம வந்து பகவானுடைய விக்கிரகத்தை செய்யலாம். துருவ மகாராஜர் அப்படிதான் பண்ணார். நாரதர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் மண்ணில் தான் பிடிச்சார் பகவானுடைய அந்த பரமாத்மா ரூபத்தை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பகவானை வழிபடலாம். அடுத்த ஸ்லோகம் போலாமா? யதா ஹ்ருஷிகேஷகலேன தேவகீ கம்சேன ருத்தாதிசிரம் சுஷார்பிதா விமோசிதாகம் ச சகாத்மஜா விபோ த்வைவ நாதேன முகூர்விபத்கனாத். மொழிபெயர்ப்பு. இறைவனும் புலன்களுக்கு அதிபதியுமான ரிஷிகேஷனே, பொறாமை கொண்ட கம்ச மன்னனால் சிறைப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி இருந்த உங்களுடைய தாயான தேவகியையும் என்னையும் என் மகன்களையும் கூட தொடர்ச்சியான பல அபாயங்களிலிருந்து தாங்கள் விடுவித்தீர்கள். யதா ரிஷிகேஷ. ரிஷிகேஷ அப்படின்னா ரிஷிக ஈஷ. ரிஷிக ஈச. ஹிருஷிக அப்படின்னாக்க நம்மளுடைய புலன்கள். கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, அதுக்கப்புறம் கை, கால்கள். நமக்கு 11 புலன்கள் இருக்கு. 5 புலன்கள் செயல் புலன்கள், 5 புலன்கள் அறிவு புலன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். மொத்தம் 10 புலன்கள் இருக்கு. மனம் சேர்த்து 11 புலன்கள். எல்லா புலன்களுக்கும் எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்துறவரா இருக்கக்கூடியவர் தான் ரிஷிகேஷர். அதனால பகவானுக்கு ரிஷிகேஷர் அப்படின்னு ஒரு பேரு. இந்த புலன்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் பகவான் தான். அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் அதிபதி பகவான் தான் அப்படின்னாக்க இந்த புலன்களை கொண்டு நாம பகவானுக்குத்தான் சேவை செய்யணும், வேற யாருக்கும் சேவை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த புலன்களுக்கு அதிபதி யாரு? பகவான் தான். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு தானே சேவை செய்யணும். அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு பக்கத்து கம்பெனில போய் வேலை செய்ய முடியுமா? விடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லையா? நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பகவான் தான் நமக்கு அதிபதியா இருக்கார். அவர் தான் நமக்கு புலன்கள் எல்லாம் கொடுத்துருக்கார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த புலன்களை வச்சு சினிமா பாக்குறது, மாமிசம் சாப்பிடுறது, ஊர் சுத்துறது, கண்ட கண்ட காரியங்கள் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ பகவான் பாக்குறார், எதுக்கு உனக்கு இந்த புலன்கள் எல்லாம் கொடுத்து நீ என்ன பண்ற? தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பண்றியா? அந்த விருப்பம் இருக்கா உனக்கு? சரி, அடுத்த பிறவி அப்படிங்கிறது உனக்கு அந்த மாதிரி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த பிறவியில நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி தள்ளி விட்டுறார். ஆனா எப்போ ஒரு ஆச்சாரியருடைய கருணை கிடைச்சு நம்ம புலன்களை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ பகவான் நம்ம புலன்களை உண்மையாவே கட்டுப்படுத்துறார். ரிஷிகேஷரா நமக்கு வந்து வழி நடத்துறார் பகவான். அப்படி இருக்கும்போது தேவகி கம்சனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா தேவகியை விட
எனக்குத்தான் நீங்க நிறைய கருணை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. ஏன்னா தேவகிக்கு வந்து அவங்க கணவர் இருந்தாங்க, வசுதேவர் இருந்தார். எனக்கும் யாரும் கிடையாதே, எனக்கு என் கணவன் கிடையாதே, 5 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் தன்னந்தனியா இருந்து உங்களை மட்டும்தானே நான் சரணடைஞ்சிருந்தேன் அப்படிங்கிறது குந்தி மகாராணியுடைய மனோநிலை. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து எங்களை காப்பாத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. தேவகியின் 8வது மகனால கிருஷ்ணனால் கொல்லப்படுவதற்கு அஞ்சிய பொறாமை கொண்ட கம்ச மன்னன் கிருஷ்ணனின் தாயும் கம்சனின் தங்கையுமான தேவகி அவளது கணவரான வசுதேவருடன் சிறையில் அடைக்கப்பட்டாள். கிருஷ்ணருக்கு முன் பிறந்த தேவகியின் எல்லா குழந்தைகளையும் அவன் கொன்று தீர்த்தான். ஆனால் இந்த ஆபத்திலிருந்து கிருஷ்ணர் தப்பினார். ஏனெனில் அவரது வளர்ப்பு தந்தையான நந்த மகராஜனின் வீட்டிற்கு அவர் மாற்றப்பட்டார். குந்தி தேவியும் அவளது மகன்களும் கூட தொடர்ச்சியான அபாயங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவகியின் மற்ற குழந்தைகளை காப்பாற்றவில்லை, ஆனால் குந்தி தேவியின் குழந்தைகள் அவர் காப்பாற்றினார். இவ்வாறாக பகவான் குந்தி தேவி அதிக ஆதரவை காட்டினார். தேவகியின் கணவர் உயிருடன் இருந்தார், ஆனால் குந்தி தேவியோ ஒரு விதவை. மேலும் அவளுக்கு உதவ கிருஷ்ணரை தவிர வேறு எவரும் இருக்கவில்லை என்பதாலே கிருஷ்ணர் அப்படி செய்தார். முடிவு என்னவெனில், அதிக ஆபத்துள்ள ஒரு பக்தருக்கு கிருஷ்ணர் அதிகமான ஆதரவை அளிக்கிறார். சில சமயங்களில் தூய பக்தர்களை அவர் இத்தகைய அபாயங்களில் புகுந்து விடுகிறார். ஏனெனில் நிராதரவான அந்நிலையில் பக்தர் ஒருவர் பகவானிடம் அதிக பற்று கொள்கிறார். பகவானிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பற்று ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமான வெற்றி பக்தருக்கு காத்திருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவான் வந்து தேவகியுடைய மகன்களை கூட காப்பாத்தல இல்லையா? ஆனா குந்தி மகாராணியுடைய 5 பாண்டவர்கள், அந்த பாண்ட புத்திரர்களை பகவான் காப்பாத்தினார். அதனால குந்தி மகாராணி சொல்றாங்க, எனக்கு நீங்க ரொம்ப ஃபேவர் பண்ணியிருக்கீங்க உங்க அம்மாவை விட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் பிரபா சொல்ற, எந்த பக்தர் பகவானையே முழுமையா நம்பி இருக்கிறாரோ அந்த பக்தருக்கு அதிக ஆபத்துகளும் கொடுக்கிறார் கிருஷ்ணன். ஏன்னா அந்த ஆபத்துகள் ஏற்படும் போதெல்லாம் பக்தன் என்ன பண்றாரு அப்படின்னா பகவானை இன்னும் இறுக்கி பிடிச்சுக்கிறார். பக்தர் அல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க, பகவானை குறை சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்க, பகவானை நிந்தனை செய்றாங்க. ஆனா பக்தர்கள் இந்த மாதிரி ஆபத்து வரும்போதெல்லாம் பகவானை இன்னும் நெருக்கமா ஆயிடுறாங்க. அவங்க வந்து பகவானுக்கு இன்னும் நெருக்கமானவர்களா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்ற. ஸோ ஆபத்துக்கள்னு சொல்லல குந்தி தேவி. என்னென்ன ஆபத்துக்கள் அப்படின்னு அந்த முந்தானி ஸ்லோகத்துல சொல்லல. இப்போ இந்த ஸ்லோகத்துல, அடுத்த ஸ்லோகத்துல அதோட பெரிய பட்டியல் சொல்றாங்க. விஷான்மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதः மிருதே மிருதே டேகமகாரதஸ்தரஸ்தோ திரௌணி அஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபி ரக்ஷிதாக. என்னென்ன ஆபத்துக்கள் ஏற்பட்டது, எப்பெல்லாம் நீங்க எங்களை காப்பாத்தினீங்க, எவ்வளவு ஒரு நன்றி உணர்வோட இருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ வந்து லிஸ்ட் போடுறாங்க. நம்ம போய் என்ன லிஸ்ட் போடுறோம், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போடுறோம். ஆனா குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, இத்தனை பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அந்த உணர்வு எப்பயாவது வந்திருக்கா, என்ன பகவான் இந்த மாதிரி காப்பாத்தினார் அப்படின்னு அந்த உணர்வு நமக்கு வந்திருக்கான்னா வரது கிடையாது. நமக்கு எப்பவுமே நம்ம பிரச்சனை தான் பெருசா இருக்கு. இது போய் இன்னொரு வருதா அது நம்ம பெருசுப்படுத்துறோம். ஆனா பகவான் இதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாத்திருக்காரே, அப்போ இதே மாதிரி இந்த சூழ்நிலையிலும் ஏன் நம்மள பகவான் காப்பாற்ற மாட்டார்? எனக்கு இது ஒரு பெரிய ரியலைசேஷன். ஆரம்பத்துலலாம் சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட ரொம்ப டென்ஷன் ஆகும், என்ன பண்ண போறோம்னு தெரியாது. ஏதோ அந்த பிரச்சனையை நான் தான் தீர்க்க போற மாதிரி எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே சிந்திக்கிறது, அதை பத்தியே மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றது, இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறது, இதே தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட தொடர்பு கிடைச்சு பகவான் மேல நம்பிக்கை வந்து இதுவரைக்கும் வராத பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போல்லாம் நிறைய அழுது புலம்பி பகவான்கிட்ட போய் ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஆனா என்னைக்கும் சாண்டிங்க விட மாட்டோம். எங்க ஃபேமிலியில யாருமே சாண்டிங்க விட மாட்டோம், அழுதுகிட்டே சாண்டிங் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ரியலைசேஷன் கிடைச்சிது. எல்லா சூழ்நிலையிலையும் பகவான் வந்து எப்படியோ நம்மளை வந்து காப்பாத்துறாரே,
அப்போ எதுக்காக இனிமே ஏதாவது சூழ்நிலையை பார்த்து எதுக்காக வந்து கவலைப்படணும், எதுக்காக ஏக்கம் வருத்தம் இதெல்லாம் எதுக்காக இருக்கணும்? அதான் அவர் தான் சரி பண்றாருல்ல. நம்மளுடைய காரியத்தை நம்ம பண்ணுவோம். நம்ம பண்ண வேண்டியது என்ன? சர்வீஸ் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், நமக்கு வந்து நம்மளுடைய சாதனை கரெக்டா இருக்கணும், பகவானுக்கு அன்போட சேவை பண்ணணும், அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மன மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை ரொம்ப இனிமையாயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனையாவே தெரியல. அப்போ எல்லாமே எப்படி இருக்கு? பகவான் கொடுக்குற ஒரு வரம் மாதிரி தான் இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஸோ சொந்த கதைக்கு போயிட்டேன். வேண்டாம் வேண்டாம், நம்ம வந்து மொழிபெயர்ப்பு படிக்கலாம். எனதருமை கிருஷ்ணா, பகவானாகிய தாங்கள் விஷ பலகாரத்தில் இருந்தும் பெரும் தீயில் இருந்தும் நர பட்சிணிகளிடமிருந்தும் துஷ்டர்களின் சபையில் இருந்தும் எங்களுடைய வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களில் இருந்தும் மற்றும் பெரும் தளபதிகள் போர் செய்த யுத்தகலத்தில் இருந்தும் எங்களை காப்பாற்றினீர்கள். இப்பொழுது அஸ்வத்தாமனின் ஆயுதத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள். மொத்தமா பட்டியல் போட்டாங்க. சின்ன வயசுலேருந்து என்னென்ன கஷ்டப்பட்டாங்க குந்தி மகாராணி இந்த பசங்களை வளர்த்து கொண்டு வரத்துக்கு. அப்பப்பா, பாண்டு இறந்து போயிட்டார், மாதிரி உடன்கட்டை ஏறிட்டாங்க. அப்பவும் குந்தி மகாராணி காட்டுல தான் இருந்தாங்க. இந்த குழந்தைகள் பிறந்த போதெல்லாம் அவங்க காட்டுல தான் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பாண்டு வந்து ராஜ்ய சுகமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டார். 2 மனைவிகளோட காட்டுக்கு போயிட்டார். ஸோ அங்கதான் எல்லாரும் பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் குந்தி மகாராணி பாண்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைகளை வச்சுட்டு நம்மளால தனியா காட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் இருக்காரே அப்படின்னு சொல்லி ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றாங்க. பட் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தா யாருக்கு பிடிக்கல? துரியோதனாதிகளுக்கு பாண்டவர்களை பார்த்தாலே பிடிக்கல. திருதராஷ்டருக்கு தன் தம்பியே திரும்ப பார்த்த மாதிரி இருக்கு. பாண்டு புத்திரர்களை பார்க்கும்போது திரும்ப பாண்டுவே பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா அவரை எது மறைக்குது? தன்னுடைய புத்திரபாசம் மறைக்குது. துரியோதனன் சொல்றதுதான் சரின்னு படுது. விதுரர் எவ்வளவோ சொல்லுவார். ஒவ்வொரு பிரச்சனையின் போது விதுரர் வந்து அறிவுரை சொல்லுவார். எல்லாத்தையும் கேட்டுப்பார். கண்டிப்பா இதை நான் செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லுவார். ஆனா துரியோதனனை பார்த்ததுக்கு அப்புறம் உன் விருப்பப்படியே செய் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவரால துரியோதனனை ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியல. அந்த மாதிரி ஒரு மனநிலையில திருதராஷ்டிரர் இருந்தார். பின்னாடி போக போக நம்ம பார்ப்போம் திருதராஷ்டிரர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஆபத்தான எதிர்ப்புகளின் ஒரு பட்டியல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஒருமுறை தேவகி அவளது பொறாமை கொண்ட சகோதரனால் கஷ்டத்தில் ஆழ்த்தப்பட்டாள். அது மட்டும் இல்லையெனில் அவள் நலமாகத்தான் இருந்திருப்பாள். ஆனால் குந்தி தேவியும் அவளது மகன்களும் பல ஆண்டுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக பல கஷ்டங்களை சந்தித்தனர். துரியோதனன் மற்றும் அவனது குழுவினரால் அவர்கள் ராஜ்யம் சம்பந்தமாக பல தொல்லைகளுக்கு உட்பட்டனர். மேலும் ஒவ்வொரு முறையும் குந்தியின் மகன்கள் பகவானால் காப்பாற்றப்பட்டனர். ஒருமுறை பீமனுக்கு விஷ பலகாரம் கொடுக்கப்பட்டது. மற்றொரு முறை அவர்கள் அரக்கு மாளிகையில் வைக்கப்பட்டு அதற்கு தீ வைக்கப்பட்டது. மற்றொரு முறை துஷ்டர்களான குருக்களின் சபையில் திரௌபதி இழுத்து வரப்பட்டு அவளை நிர்வாணமாக்கி மானபங்கப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பகவான் அளவிட முடியாத துணியை வழங்கி திரௌபதியை காப்பாற்றினார். மேலும் துரியோதனனின் குழுவினர் அவளை நிர்வாணமாக காணாமல் ஏமாற்றம் அடைந்தனர். அதே போலவே அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வனவாசம் சென்ற பொழுது பீமன் இடும்ப ராட்சசனுடன் சண்டை செய்ய வேண்டியதாயிற்று. ஆனால் பகவான் அவரை காப்பாற்றினார். ஆனால் கொலை முயற்சி அத்துடன் முடிந்துவிடவில்லை. இவ்வெல்லா துன்பங்களுக்கு பிறகு குருச்சேத்திர மகாயுத்தம் துவங்கியது. துரோணர், பீஷ்மர் மற்றும் கர்ணனை போன்ற பெரும் தளபதிகளையும் சக்தி வாய்ந்த போர் வீரர்களையும் அர்ஜுனன் சந்திக்க வேண்டியிருந்தது. இறுதியாக இவை அனைத்தும் முடிந்த பிறகும் கூட உத்தராவின் கருவிலிருந்து குழந்தையை கொல்வதற்காக துரோணாச்சாரியன் மகனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திர சம்பவம் நிகழ்ந்தது. எனவே கருவிலிருந்த குரு வம்சத்தின் ஒரே சந்ததியான பரிஷித் மகாராஜனை பகவான் காப்பாற்றினார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லா இந்த துன்பங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் கிடையாது. சின்ன சின்ன துன்பங்கள் தான் நமக்கு வருது. ஆனா நம்ம துன்பங்களை ஃபோக்கஸ் பண்ணாம பகவானுடைய நாமத்து மேல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கஷ்டங்களையே மனசை என்ன பண்ணக்கூடாது, நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சினிமா பாட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, சுகம் தான் வந்து சோகம் தான் வந்து சுகம், அது இதுன்னு கண்ணா பின்னான்னு. ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம வந்து அந்த சோகத்தையே நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்க கூடாது. எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க,
பகவானுடைய நாமத்து மேல கவனமா இருக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எத்தனையோ கீர்த்தனை இருக்கு. இந்த கீர்த்தனைகள்லாம் பாடிக்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். கௌரங்கா போலிதே ஹபே புலக ஷரீரா, ஹரி ஹரி போலிதே நயனே பபே நீரா. நரத்தமதாஸ் பாடுற கௌரங்கா பொலித்தே ஹரே. கௌரங்கா அப்படின்னு சொன்னா உடலெல்லாம் புல்லரிக்கணுமா. நமக்கு ஒண்ணும் வரமாட்டேங்குது, ஆனா பாடலாம். ஹரி ஹரி போலித்தே, ஹரி ஹரின்னு சொல்லும் போது நயனே பவே நீரா, கண்ணில் தண்ணி வரணுமா. அப்படி அழுதுட்டு போவோமே, எதுக்காக கஷ்டம், இந்த கஷ்டத்தை நினைச்சு அழுகணும். ஹரி ஹரின்னு சொல்லி அழுதுட்டு போவோமே, அது ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடியது. அதனால பகவானுடைய நாமம் இருக்கு, பக்தர்கள் இருக்காங்க, நமக்கு பிரபுபாதர் இருக்கார், பிரபுபாதர் கொடுத்திருக்கிற இந்த பாகவதம் இருக்கு. அதெல்லாம் படிச்சு நம்ம எப்படி இருக்கலாம், வாழ்க்கையில வர்ற எல்லா துன்பங்களையும் நம்ம இன்முகத்தோட சந்திக்கலாம். துன்பங்களை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயந்து போக வேண்டாம். பகவான் நம்மளை காப்பாத்துவார். எந்த சூழ்நிலையிலையும் பகவான் யாரையும் கைவிட மாட்டார். தன்னுடைய நாமத்தை சொல்றவங்கள பகவான் என்னைக்குமே கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய பகவானுடைய சேவையா கழிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டைம் இருந்தா உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க மாதாஜி, எங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஓகே. சோ ஆமா மாதாஜி, எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நீங்க. என்னாச்சு மாதாஜி, இந்த இது அப்போ இந்த என்னது அது எல்லாருக்கும் ஸ்ராத்தம் பண்ணுவோமே, இப்போ 2 மாசம் முன்னாடி வந்ததே, என்ன சமயம் அது? மகாலய பட்சத்துக்கு போய் எங்க பிரபு ஏன்னா எங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பா அம்மா கிடையாது. ஸோ எல்லாருக்காகவும் கங்கைக்கரையில போய் ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ அவங்க ஆஃபீஸ்ல ஒரு 40 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம அன்னைக்கு பிரசாதம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் குக் பண்ணேன். குக் பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு போகணும். அப்படி பிரசாதம் எடுத்துட்டு போறதுக்கு டோட்டலாக அரேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாம் ஏற்றியாச்சு, மேலே ஏற்றியாச்சு. சாம்பார் மட்டும் பெரிய பாத்திரத்தில் இருந்தது. அந்த சாம்பார் பாத்திரம் அவங்க கீழே கொட்டிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். ஏன்னா 2-3 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அவங்க போகும்போது கொட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி என் சீட் பக்கத்தில் நான் வச்சுக்கிட்டு நான் ஒரு கை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். சூடுனா சூடு, அப்படி ஒரு சூடு. அந்த ஸ்பீட் பிரேக்கர் 2 ஸ்பீட் பிரேக்கர் கரெக்டாக ஏறி இறங்கிட்டாரு. 3வது ஸ்பீட் பிரேக்கர் போகும்போது அந்த சாம்பார் என்ன பண்ணுச்சு, அப்படியே கொஞ்சம் அப்படி இதுவாகி என்னோட தொடையில பட்டுருச்சு. தொடையில பட்டு அப்படி ஒரு வலி, அந்த சூடு தாங்கவே முடியல என்னால். புடவை இருக்கு, எல்லாம் இருக்கு, அதுக்கு மீறி அந்த சூடு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது இவ்வளோ பெரிய கொப்பளம் ஆயிடுச்சு. அந்த கொப்பளம் இருந்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கொப்பளம் உடஞ்சது பாருங்க, உடஞ்சி அது ஆறவே இல்லை. ஆறாம அது அப்படியே இருக்கு. நானும் என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டு பார்க்குறேன், இட்லி மாவு போட்டு பார்க்குறேன், என்னமோ போட்டு பார்க்குறேன், அது ஆறவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டமா இருந்துகிட்டே இருந்தது. என்னால் சேர்ல உட்காரவே முடியாது. ஏன்னா தொடையில பட்டுக்கிறதுனால அந்த சேரோட ஹேண்டில் பட்டுது அப்படின்னாக்க ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நம்மளால காத்தாடவும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எப்படி வீட்டில் இருந்தால் கூட ஃபுல் ட்ரெஸ்ல தானே இருந்து தானே ஆகும். நம்ம அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி பழக்கமே இல்லையே நமக்கு. அதனால ஃபுல்லாக ஏன்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மாதாஜி சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அதை ஓப்பனில் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன்லாம் எப்படி விட முடியும், ஒன்றும் விட முடியாது. அப்படியே தான் போயிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா, அம்மா 1 மாசம் மேலே அடிச்சு உனக்கு ஆறல அப்படின்னா நீ சுகர் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு. அப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணா சுகர்னு வந்தது, உங்களுக்கு சுகர் ஹையா இருக்கு அப்படின்னு வந்தது. எனக்கு அப்படியே நான் இடிஞ்சு போயிட்டேன். என்னடா இது, இத்தனை வயசு வரைக்கும் நமக்கு இல்லையே, என்னோட 60th பர்த்டே, இந்த பர்த்டேக்கு எனக்கு சுகர் கிஃப்டா வந்துருச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த புண்ணு ஆறலை அப்படின்னு சொன்னா நமக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமா? அப்போ எப்படி வருத்தமா இருந்தது. வைஷ்ணவர்களுக்கு தானே சேவை பண்ண போனோம், இந்த மாதிரி கொட்டி புண்ணாயிடுச்சே அப்படின்னு கொஞ்ச நாள் மனசுல ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்தது. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் சேவை பண்ண தானே போனோம். ஆனால் எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது, நீங்களே எப்படி தனியாக, ஏன்னா இங்கே யாரும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்குலாம் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரும் சமைக்கிறது ரொம்பலாம் இந்த காலத்து பெண்கள்லாம் சமைக்கிறது கிடையாது இல்லை. ஸோ நம்ம சமைக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு சமைச்சு பழக்கமாயிடுச்சு, நம்ம சமைக்கிறோம். அப்போ இது மாதிரி ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தேன், இது கூட நல்லதுதான், பகவான் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கார். இல்லைன்னா அந்த சுகர்லாம் நான் டெஸ்ட் பண்ண போறதே கிடையாது, எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் பாட்டுக்கு இருப்பேன். அப்போ ஒரு 2-3 நாள் என்னோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்தது. என்னால் எழுந்து எதுவுமே செய்ய முடியல, பேச முடியல, நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல.
நான் என்ன பண்ணேன், எல்லா கிளாஸும் லீவ் விட்டேன். எல்லா கிளாஸும் லீவ் விட்டு பேசாம 2 நாள் தூங்கி தூங்கி எந்திரிச்சேன். தூங்கி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தா எல்லாம் ஹைல இருக்கு. எல்லா ப்ராப்ளமும் ஹைல இருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒன்றும் பண்ண முடியாது. உடல்னு இருந்தா அது ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உடல் துன்பத்திலேருந்து நம்ம அந்த உடல் துன்பத்தை பெருசா நினைச்சோம் அப்படின்னாக்க பகவானுக்கு சேவை பண்ண முடியாது. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த மாத்திரை இந்த மாத்திரை அந்த கஷாயம் இந்த கஷாயம் எல்லாத்தையும் போட்டு குடிச்சிட்டு திரும்ப நான் எப்போ போல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன். எப்போ போல கோலம் போட்டுட்டு இருக்கேன். எப்போ போல இந்த கிளாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ரீசெண்டாக நடந்தது சின்ன எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் பகவானுடைய நாமத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க எல்லா ப்ராப்ளத்துலேயும் நம்மளால மீண்டு வர முடியும். இது சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள். ஆனால் நினச்சி பாருங்க, லைஃப்பில் வந்து கடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான துன்பங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி துன்பங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த நாளைக்கு உங்களுக்கு கிளாஸில் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அப்போது ஃபெய்த் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக புரியும். எதுக்காக நம்ம வந்து பகவான் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கணும். இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது வருது அப்படின்னா வந்தால் தான் நம்மளால் எப்படி இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். பகவான் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒவ்வொரு கணமும் வாழ மாட்டோம், செத்துக்கிட்டே தான் இருப்போம். பகவான் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஒவ்வொரு கணமும் நம்மளால சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ அதான் என்னுடைய ரியலைசேஷன். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதனாலதான் குந்தி மகாராணி எனக்கு எப்பயுமே துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கு கிருஷ்ணான்னு கேட்டாங்களா? இல்ல அது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மாதாஜி. ஏன்னா அந்த பிரேயர் நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது என்னன்னு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். போயிட்டு வந்தோம். ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சூப்பர் ஹரே லொகேஷன். கிருஷ்ணா. இன்னால்ட்ட விட ரொம்ப நல்லா இருக்குது. 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கு. 3 பால்கனி இருக்கு. கிச்சன் மற்றது கொஞ்சம் இடுக்கமா இருந்தது இல்லையா? சாமி ரூம் அங்கேயே, அந்த ஸ்டாண்டும் அங்கேயே. இப்ப கிச்சன் கொஞ்சம் பெருசா யார் இருக்கு. பேசிட்டே இருக்காங்க ஜாலியா வந்து ஆன் பண்ணிட்டு? நீங்க மியூட்ல பேசிட்டு இருக்கலாமே. எல்லாரும் உங்க வீட்டு கதையை கேட்டுட்டு இருக்கோம். எனிவே ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆரோக்கிய சௌக்கியம் இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லணும். தேங்க்யூ நாங்களும் அதை மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. pray for you. எனக்கா ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி. இல்ல, கடவுளே நிச்சயமா உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு மாதாஜி. உங்களால நாங்கெல்லாம் பயனடைறோம் இல்லையா? நிச்சயமாவே இருக்கு. தேங்க்யூ மாதாஜி, மாதாஜி. நீங்க நல்லா ஹரே இருந்தாதான் நாங்க கிருஷ்ணா. இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்க முடியும் மாதாஜி. அதனால நாங்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ எங்களுக்கு மாதாஜி. வந்தா கூட நாங்க வீட்லயே உட்காந்துட்டு கூட ஆன்லைன்ல தான் கேட்கறோம், கேட்டுக்குவோம். ஆனா நீங்க நல்லா இருந்தா இது மாதிரி எல்லாம் கிளாஸ் கொடுக்க முடியும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.